சரி ஓகே சரிதானே ஓகே. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா ரொம்ப பிடிக்கும். ஐயோ என்னாச்சு? இல்ல எங்களுக்கு கேக்குது பிஎஸ்ல, உங்களுக்கு கேட்கலையா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியாது, ஆனா பிடிக்கும். அப்ப எங்க அப்பா ஒண்ணுதான் சொல்லுவாரு, படிச்சாதான் வாழ்க்கை, படிக்காம சினிமா பார்த்தேன் எவனும் உருட்டது இல்லை அப்படின்னு. அவர் சொன்னது சரிதான். ஆனா இன்னைக்கு என் கூட எங்க அப்பா தினமும் 2 படம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நான் நல்லா படிச்சேன், ஆனா எந்த புத்தகமும் சொல்லி தராத, எந்த ஒரு தனி மனிதர்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கொள்ளாத பல அதிசயங்களை நான் சினிமா மூலமா தான் கத்துக்கிட்டேன். அறம் சார்ந்ததுதான் வாழ்க்கை. மனித மனம் ஒரு ஆழ் கடல். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கணும்னு எனக்கு தினமும் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது சினிமா தான். அதனால நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட என்னோட ஆசான் சினிமா. நான் பேசலாமா இல்ல என்ன? என்னங்க என்ன இறைச்சல? நானே மனசுல இருந்து பேசிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி தான் வரும். பேசலாமா நீங்க? சரி, இப்ப சரியா இருக்கா? ஓகே சரி, இப்ப நான் மட்டும் பேசுறேன். அதான் சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றி கொண்ட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்னோட முதல் கதை, முதல் படம் எதை பத்தி இருக்கணும் அப்படின்றப்ப என்னோட வாத்தியார் பத்தியே எடுப்போம். அதுவும் இந்த கால சினிமா இல்லாம 1950களில் இருந்த ஆளுமைகள், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன போராட்டம், இதை வடிவமைச்சு ஒரு கதையா எழுதியிருந்தேன். ஆனா எனக்கு நான் எவ்வளவு சினிமாவை ரசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இல்ல அதை விட சினிமாவை ரசிக்கிற ஒரு குழு அமைஞ்சதுனாலதான் என்னால இந்த படம் எடுக்க முடிஞ்சது. அதை நான் நினைக்கிறது என்னோட அண்ணன் ராணா டகுபாட்டி. நான் இது வரைக்கும் சந்தித்த மனிதர்கள், ஏன்னா நான் தினந்தோறும் பாக்குற எல்லாருமே சினிமாவை ரசிக்கிறவங்க தான். ஆனா இப்படி சினிமாவை பைத்தியமா ரசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்க முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன். வெறும் சினிமா தான் அவருக்கு ஒரு நல்ல கதை, அதை எப்படி போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு. நான் 2016 எழுதின கதையை 2019 அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னது நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இதை நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு படம் இங்க எல்லாம் ஒரு பயம் இருந்தது, சினிமா பத்தி சினிமா எடுக்கலாமா, அது ரொம்ப நல்ல கதை, ஆனா சினிமா பத்தி எடுக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி எந்த நம்பிக்கையையும் நம்பாத, வெறும் ஒரு நல்ல கதையை இருந்தா அதை மட்டும் நம்பலாம் அப்படின்னு நம்பின ராணா அவர் இருந்ததுனாலதான் இந்த படம் என்னால ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனா நாங்க தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்படுது. நான் துல்கர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் இது முடிவாச்சு. அந்த காலையில எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா இது படமா ஆக போகுது அப்படின்னு. எனக்கு தினமும் வியப்பா இருக்கும் ஷூட்டிங்ல, இந்த கடந்த ஒரு வருஷம் எடிட்டிங்ல இப்படி வாய்ப்புகள் ஒருத்தருக்கு அமையுமா? ஒரு புது பையன் ஒரு கதை சொல்லணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, புரிதல் முழுசா கிடையாது. புரிதல் எல்லாமே நான் சேர்த்துக்கொண்ட ஆட்கள் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஆனா எனக்கு எந்த வாய்ப்புமே ஒரு கேள்வி இல்லாம கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அது பிரமிப்பா வியப்பா இருக்கும், எப்படி நான் கேட்கறதுல எனக்கு கொடுக்குறாங்க. இப்படி வெளியில தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இது அமைஞ்சது. அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் எனக்கு இருந்தது. நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு இன்னும் 10 பேருக்கு அமையும் அப்படின்றது. ஏன்னா எனக்கே நினைச்சு பாக்க பெருசா அசிஸ்ட் எல்லாம் பண்ணல. நான் வெறும் நான் படிச்சு சினிமா பார்த்து மட்டும்தான் சினிமா கத்துக்கிட்டேன். இப்படி 2 ஜாம்பவான்கள், துல்கர் சல்மான், ராணா டகுபாட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படம் ஒரு புது டைரக்டருக்கு அமையுமா அப்படின்ற வியப்பு எனக்கு இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது அமையணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த படத்தோட வெற்றியில இருக்கு. 2019 நாங்க 3 பேர் சந்திக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு. ஆனா இந்த 6 வருஷமா நாங்க மெனக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், எப்படி
இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கதையா மாத்தணும், எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு நான் ஒரு 5 நாள் முன்னாடி படத்தை பாக்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இது எல்லாருமே ரசிக்க போற படம், நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த படம், நீங்க எல்லாருமே ரசிக்க போற படம். அந்த மெனக்கிடல்னால இது அமைஞ்சது. நான் என்னோட இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப விரிவா நன்றி சொல்லணும். அதுக்கு வேற ஒரு மேடை அமையும் நினைக்கிறேன். ராணா, துல்கர், அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியில அடுத்து 2 பேர் யார் வரப்போறா, என்னோட ஐயா யார். ஏன்னா நான் கதை எழுதின, நான் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கதாபாத்திரம். அப்ப நாங்க யாரையுமே அவரை வந்து கனி சார், சமுத்திரகனி அப்படிலாம் சொன்னதில்லை, ஐயா அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு உங்களுக்கு படம் பார்க்கறப்ப தெரியும் ஏன் ஐயா, அவர் எப்படிப்பட்டவர், அது ஏன் அவரை மாதிரி ஒரு உண்மையான ஒரு மனிதனாலதான் இந்த கதை, அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்க முடியும். எனக்கு எப்பவுமே இந்த படத்துல நான் இருக்கிறப்ப நடிகர்கள் இவங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு இருந்ததே இல்லை. எல்லாருமே ஒருத்தர் வந்து அவன் ஐயா அப்படிதானே நடந்துப்பாரு, இந்த கதாபாத்திரம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப உண்மையா நம்பி உள்ளார்ந்து எல்லாருமே செயல்பட்டது இது. இப்படி இருந்த ஜாமான் நடுவுல குமாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இது யாரா இருக்க போகுது, யார் நமக்கு அமைவா, ஏன்னா எனக்கு புதுமுகம் தான் வேணும் அப்படின்னு நாங்க எல்லாமே ஆசைப்பட்டோம். ஒரு 6 மாசமா எங்கெங்க இருந்தாலும் தேடி எங்களுக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, தமிழ் பேச தெரியலனாலும் தமிழை கத்துக்கிட்டு நீங்க தமிழ் பேசுற ஒரு பொண்ணா இருக்கிற பாக்யஸ்ரீ வந்து பெரிய ஒரு டேலண்டா அவங்க வருவாங்க. ஏன் நான் துவண்டு போன நிறைய நேரத்துல எனக்கு இவ்வளோ சின்சியரா இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இன்னும் கூட நான் பாக்யஸ்ரீ கிட்ட தான் கத்துக்கிறேன். இந்த படத்துல நடிப்பு, மற்றபடி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களோட உழைப்பு, இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் காரணம். ஏன்னா அது சினிமா பத்தின அந்த அன்பு அதுல இருந்து வந்ததுதான், அதுல இருந்து எல்லாருமே கொட்டினதுதான். முந்தானேத்து ஒரு மிக்சிங் இன்ஜினியர் கிட்ட நான் இவ்வளவு நோட்ஸ் கொடுத்தப்ப கூட அவர் அதான் சொன்னார். நான் சொன்னேன், நீங்க இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு தூங்க முடியாது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த படத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. இது நான் எல்லா இடத்துலயும் நான் சந்திச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா நான் உணர்றேன். இந்த படத்தை நாங்க இவ்வளோ ஆசையோட எடுத்திருக்கோம், ஒரு நோக்கத்தோட எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னு. அது உங்க கையில இருக்கு. 14ஆம் தேதி திரையரங்குல வருது. சந்தோஷமா பண்ணாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.